ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து மிஷன் யூசுகோட ஃபேமிலியோட எபிசோட் 4 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் ஆனா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பெல் ஐக்கானே ஆல்ல வச்சீங்கன்னா தான் நோட்டிஃபிகேஷன் டான்டான்னு வரும். இல்லைன்னா உங்களுக்கு தெரியாது நான் வீடியோ போட்டாலும். அதனால பண்ணுவீங்க நம்புறேன். முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும். இந்த சீரிஸ் உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டிங்கா. இப்ப மிட்சுமி கிச்சன்ல அவங்க சமையல் பண்ணின்னு இருக்க ஏதோ ஒண்ணு ஊத்துறாங்க டேஸ்ட் பார்த்துட்டு அந்த டைம் ஹீரோவோ மிட்சுமி ஒரு நிமிஷம் என்னடா இந்த பிராவை எப்படி போடுறது தெரியவா அப்படின்னு சொல்லிட்டு அவ காமெடி பண்ணிருக்கு. இதை கேட்டு அவங்களும் இரவா சொல்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகுறாங்க. அந்த டைம் ஹீரோவோ மிட்சுமி நீ தப்பா நினைச்சுக்காத, நான் சும்மா இவன் அண்ணங்கார கெக்கோ ட்ரைனிங் கொடுக்குறால வேஷம் போறதுக்கு அதுக்காக இது ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன்ப்பா. ஓகே எனக்கு நல்லாவே புரியுது. எனக்கு எந்த விதமான அதுல மன கஷ்டமும் இல்ல. நீ ஆசைப்படுறதுனால என்னால முடிஞ்ச ஹெல்ப் உனக்கு நான் பண்றேன். இது ஒரு பிராக்டிஸ் தான். நீ இப்படி சீரியஸா எடுத்துக்கிறேன். என் கண்ணை பார்த்தே பேச மாட்டேன். என்னடா ஒண்ணுமும் ஃபிட் ஆகலையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கெக்கோ தான் மாறு வேஷம் போட்டு வந்திருக்கான். அன்னைக்கு நம்ம ஹீரோவுக்கு டெஸ்ட் பண்றதுக்காக போட்டு வந்த அந்த மாறு வேஷம் தான். ஹீரோவுக்கு தெரியல யாரா நீ மிட்சுமி கரெக்டா கண்டுபிடிச்சு ஏன் கெக்கோ திரும்பி நீங்க என்ன பண்ற கெக்கோ வாய்தா அது டைம் சிசோவா வர இங்க ஒரு கூத்து எடுத்துக்குது. மிட்சுமி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்பா. ஆமா நீங்க என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? புதுசா கல்யாணம் ஆன கப்பல்ஸ் 2 பேரும் ஒன்னா இருப்பீங்க பார்த்தா இங்க டிஃப்ரெண்டா வேற என்னமோ பண்ணிக்கிறீங்களே. அந்த டைம்ல கெக்கோ ஹீரோ ஊத்திட்டு அடியாடா சீக்கிரட்டா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்டா கேட்க என்ன பேசுங்கிற கெக்கோ கெக்கோவா? ஆமா உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாறு விஷயத்தை கலைக்கிறான். என்னடா ஆசமா அதுக்குள்ள இது பண்ணிட்டியே, உனக்கு கொஞ்ச நேரம் ஃபன்னா இருந்திருக்கலாம்ல. அந்த ஒரு ஃபன்னு கூட எனக்கு வேணாம், நீ சொல்லி கொடுத்தா மட்டும் போதும். அந்த டைம் பெரியானுங்க குட் மார்னிங் மிட்சுமி, உன்னோட பிரிக் ப்ரோ எந்த இடத்துல மிஷினுக்கு கிளம்ப போறேன், அதனால போறதுக்கு முன்னாடி ஒரு குட் பை கேஸ் கொடுத்துட்டு போயே அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட வர. அது டைம் அவங்களும் இவனு ஒரு கொட்டு கொடுங்க, இன்னொரு டைம்ல கெக்கோவுக்கு கொட்டு கொடுங்க. இவனுக்கு 2 பேரும் அமைதியா இருக்காங்க. அப்போ அதுக்கு பிறகு ஹீரோவோ சிசோவோ தனியா நடந்து வரும்போது என்ன ப்ரோ உங்களுக்கு காலையிலேயே மிஷின் இருக்கு போல. ஆமா சரியா சொன்னேன். அதுல என்ன பெரிய லெவல் மிஷின்லாம் கிடையாது, லோ லெவல் மிஷின் தான் நான் போறது. அதுல ஒரு இடத்துல ஒரு முக்கியமான பணத்தை வச்சிருக்காங்களா, அந்த ஒரு பணத்தை வந்து எடுத்துன்னு வரணும். அதுக்கு நிறைய செக்யூரிட்டி இருக்குது, இருந்தாலும் பார்த்து எடுத்துன்னு வந்துடணும் அப்படின்னு இவன் பேசினிருக்க. இதை கேட்டுருவோம் இடாது லோ லெவல் மிஷினா. அதுக்கப்புறம் அவனும் சரி ஒரு நிமிஷம் ராசனம் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். என்னது? இந்த ஒரு விஷயத்த நான் உனக்கு கிட்ட தரேன், இதை நீ பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ கொடுக்க. அதுக்கப்புறம் ஹீரோவோ ஸ்கூலுக்கு கிளம்பிடுறான். அப்ப இவங்களும் பேசிக்கிட்டே வர உன பக்கம் ஸ்கூல்ல பேஸ்பால் ஆடி இருக்கானுங்க. அந்த டைம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கெக்கோவோ அப்புறம் என்னோட பிக் ப்ரோ கோச்சிரோவோ மார்னிங்ல பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிட்சுமியும் புலம்பின்னு வராங்க. அந்த டைம் அந்த பேஸ்பால் பாலும் இவங்களை நோக்கி வர ஹீரோ அதை பார்க்காமலே அதை பிடிக்கிறான். இவனும் ஷாக்காரே அவன் பார்க்கவே இல்லடா. அவ அப்படியே ரிட்டர்ன் அனுப்புறான் பாரு. அந்த ஃபோர்ஸ்ல அவ அப்படியே போயிட்டு கேட்ச் பிடிக்க இவன் ஒரு காத்து எஃபெக்ட் வருது பாரு. அவனுங்களே அழுந்து போயிடுறானுங்க. ஏய் தம்பி என்னோட பேஸ்பால் டீம்ல வந்து ஜாயின் பண்றான். இது எல்லாமே நம்ம மிட்சுமி நோட் பண்றாங்க. அதுக்கப்புறம் லஞ்ச் டைம்ல இவங்களும் சாப்பிட்டு இருக்க. அசனோ நான் சொல்ல வர விஷயத்த கேள கொஞ்சம். என்னாச்சு? உனக்கு கொஞ்ச நாளாவே இப்ப நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். நீ நிறைய ட்ரைனிங் எடுத்தனால இப்போ ஒரு சூப்பர் ஹியூமன் மாதிரி மாறிட்ட. அதுக்கு எல்லாத்துக்கும் அந்த ட்ரைனிங் தான் நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்லாம இப்போ நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க. அதே மாதிரி நீ நடக்கும்போது கூட உன்னோட காலடி சவுண்ட் கூட கேட்காத மாதிரி நடக்கிறியாமே, அதாவது இந்த நெஞ்சா மாதிரி எல்லாம் நடக்கிறியாமே அப்படின்னு அவங்கள காதுகிட்டு சொல்ல. நெஞ்சாவா? சரி சீர போயிட்டு இந்த இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ ஓட்டி கூட பரவாயில்ல இவள் நம்மள நல்லாவே நோட் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோ அதை வாங்கலா போல. ஒரு நிமிஷம் நான் ஒரு விஷயத்த மறந்துட்டு பாரு. அசனும் இன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்ச உடனே நீ ஃப்ரீ தானே? ஏன்னா எனக்கு நம்மளோட ஹோம்ல கொஞ்சம் வேலை இருக்குது, நீ தான் கூட இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும், அதுக்காக தான் கேட்கறேன். ஓகே நான் கண்டிப்பா வரேன், ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல. அதுக்கப்புறம் அவங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்கூல்ல இருந்து இப்போ ஹோமுக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல அவங்க பார்த்தா நிறைய பேப்பர் ஒர்க்ஸ்க்கு அவங்களோட யூசுகோர ஃபேமிலியோட முத்திரைகளை பதிக்கிறாங்க. அதாவது சீல தான் அடிச்சடிச்சு போடுங்க. அவங்க பவர்ஃபுல்லா டக்குன்னு அடுத்த பேப்பர் போட்டுன்னு இருக்காங்க பாரு. வேலை நல்லா இருக்குது. ஹீரோவா ஒரு பக்கம் ஆச்சரியமா பாக்குறான். $1 lakh மதிப்புள்ள நிறைய விதமான நம்மளோட ப்ராப்பர்ட்டி, அதுக்கான ஒரு சில அப்ரூவல் எல்லாம் இது ஒரு பேப்பர் ஒர்க்னு சொல்லலாம். இதை பொறுத்த வரைக்கும் இதுல கிட்டத்தட்ட நம்மளோட நிறைய ஆஃபர்ஸ் நிறைய வந்து ரிஜெக்ட் பண்ணுவோம், நிறைய வந்து ஏத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சீல போடுவோம். ஆனா அதுக்குள்ள இப்படி இவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். என்னடா பண்றது? இது எல்லாமே இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் தான் ஹெட்டா இருக்கனால என்னோட ஜாப் இது ரியலா மேனேஜ்மெண்ட் ஃபண்டிங்கையும் கவனிக்கணும், இன்வெஸ்டிங் ஸ்டாக்கையும் கவனிக்கணும். இது புரியுது. அதே மாதிரி என் பிக் ப்ரோ கோச்சிரோக்கும் சம்மந்தப்பட்ட நிறைய பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. அதுல பார்த்த ஒரு அப்ளிகேஷன் ஹீரோ பார்க்க அதோட பேரு பெட்டிஷன் ஃபார் டிவோர்ஸ்னு வந்தது. அதுக்கப்புறம் அவங்க பெருமிச்சோட என்னடான்னு பார்த்தா இன்னும் இது திரும்பி கிங்கோக்கு அதே பேப்பர் ஒர்க் வந்தது. ஒண்ணுமே முடியல. அதுக்கப்புறம் அவங்களும் ஒரு ரூமுக்கு போக கிங்கோ நான் உள்ள வரலாமா? இல்ல நான் கொஞ்சம் பிஸியா கேம்ல இருக்கேன். அதுக்கப்புறம் அவங்களும் முயற்சி பண்ணி திறந்துடுறாங்க. என்னடா இது இந்த பிளேஸுக்குள்ள இவ்வளோ துணிகள் வந்து அப்படியே குப்பை மாதிரி குமிஞ்சு கிடக்குது. நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் எதுக்காக நீங்க வந்தீங்க? இது என்னோட பிரைவசி ஏரியாப்பா. ஒண்ணு மணி இந்த பேப்பர் ஒர்க் முடிக்காதனால உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ண
சொல்றதுக்காக திரும்பி இது வந்தது பேரு. அதனால இப்பயே பண்ணி அதை முடித்து கொடுத்துரு. அதெல்லாம் தெரியாதுப்பா, நான் எப்பயோ இந்த அட்டாச்மெண்ட் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஆனா திருப்பி என்னால ஒன்னு உருவாக்கி அட்டாச் எல்லாம் பண்ண முடியாது. சோம்பேறி பையன் எப்படி எல்லாம் பேசலாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்து இருக்க. சரிப்பா இங்கதான் எங்கன்னா இருக்கும் தேடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேட ஆரம்பிக்கிறான். சரி கிங்கோ நீ வந்து என் கூட தேடுவா. தேடும் போது பார்த்து தேடே இந்த இடத்துல கிரனேட்ஸ் இருக்குது, அப்புறம் துப்பாக்கி கூட இருக்கும் அப்படின்னு சொல்ல கையில எடுத்து பார்த்தா கிரனேட் எடுக்குது, அப்படியே தூக்கி போட. அது மட்டும் இல்லாம என்னாலலாம் தேட முடியாது. நான் இப்போ எப்படி இருக்கேன் பத்தியா, ஆண்டி கோலத்துல இருக்கேன். இப்போ என்னோட ஸ்பிரிட் ஃப்ரீயா இருக்கு அப்படி ஒத்த துணி இல்லாம நின்று இருக்கான். இதை பார்த்தீங்கன்னா தூங்க போட இன்னொரு பக்கம் விடுச்சுவியோ. எதுக்கு ஒரு துணி போடாம இருக்கேன்? அது உனக்கு என்ன பிரச்சனை? நீ என்னோட தங்கச்சி தான், எல்லாம் பிரச்சனை கிடையாது. இப்படி போடாம இருந்தா மட்டும் தான் என்னோட ஸ்கின் வந்து வெளுக்கும் நல்லா. இருந்தாலும் உன்னோட எங்கர் சிஸ்டர் முன்னாடியே இப்படி இருப்பேன். நான் திரும்பி அதை சொல்ல மாட்டேன். நம்ம தான் பிரதர்ஸ் சிஸ்டர்ல, அதெல்லாம் இதெல்லாம் தப்பு கிடையாது. நீ என்ன பார்த்து அழகா இருக்கேன்னு சொல்லுவேன். இப்ப என்னடா இப்படி பேசின இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கேவலா பேச அவமானமா போயிடுச்சு. கண்டிப்பா இவனை சும்மா விட போறது கிடையாது அப்படின்னு அவங்க கடுப்பாங்க. அப்புறம் அவனும் நீ நல்லாவே வளர்ந்துட மிஸ்மி, லைக் நம்மளோட அம்மா மாதிரி இப்போ அவங்க இடத்துல இருந்து என்கிட்ட இப்ப பேசுற மாதிரியே இருக்கு. இதை கேட்ட அவங்களுக்கு கொஞ்சம் ஷாக்காக ஹீரோவும் மிட்சுமி என்னாச்சு, நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த யோசோகுரா ஃபேமிலியோட எட்டுன்ற வகையில இன்னைக்கு நான் கெக்கோவை உயிரோட விட போறது கிடையாது இந்த இடத்துல இருந்து அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவன் தலைவன் அங்க இருந்து தரிச்சு பார்க்க பாக்குறான். அதுக்கப்புறம் அவனும் போக ஹீரோவை தடுக்க அவன் நம்ம மிட்சுமி மாதிரி உருமாறி காமிக்க ஹீரோவை கொஞ்சம் ஸ்டக் ஆயிரான். அதுக்கப்புறம் அவன் அதை பயன்படுத்தி அந்த இடத்துல தப்பிக்க. சரி கவலைப்படாத ஆசனம், ஹைபர்னேஷன் ஆக்டிவேட் அப்படின்னு ரிங் மூலியமா அவங்க சொல்ல. அப்போ வீட்டை சுத்தி பார்த்தா இதை கொரோனாக்கு தடுப்பு சோறு போட்ட மாதிரி இப்ப யோக வீட்டை சுத்தி இப்ப தடுப்பு சோறு போட்டிருக்காங்க. இப்ப இன்னொரு பக்கம் சென்சர் வந்து அந்த வேலையை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல அவனும் கணக்க திரும்ப பொறுமையா போயின்னு இருக்கான். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கிளாஸ் போட்டு அந்த இடத்துல இருக்க எல்லா விஷயத்தையும் பார்த்துன்னு எப்படி வீடியோ ரெக்கார்டும் பண்ணின்னு இருக்கான். அதாவது அந்த அளவுக்கு அது உருவாக்கி இருக்காங்க. ஹை லெவல்ல ஜூம் பண்ணக்கூடியது, எக்ஸ்ரே எடுக்கக்கூடியது, வீடியோ ரெக்கார்டிங் பண்ணக்கூடியது, அப்புறம் எக்ஸெட்ரா இன்னும் நிறைய பண்ண முடியும். அதால அப்ப அதை பயன்படுத்தி அந்த இடத்துல பார்த்தா இவன் சொன்னா அந்த பணம் இருக்குது. என்னடா இந்த மாதிரி டெக்னாலஜி பயன்படுத்திருக்கீங்க? அந்த டைம் அவனும் செக்யூரிட்டி அலாரம் சிஸ்டத்தை எப்படியாச்சும் நிறுத்தணும். அப்ப இந்த இடத்துல வாங்க மிஸ்டர் டைரக்டர், எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நீங்களே டைரக்டா இந்த இடத்துல வந்து விசிட் பண்றது. சரி ஓகே வேலை எல்லாம் எப்படி போகுது? அது நல்லதான் போயின்னு இருக்குது. இந்த குவார்டர் ஃபீல்ஸ் பில் எல்லாமே எங்களோட கம்பெனி தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இப்போ மார்க்கெட்டோட ரேட் படி 60% கமெண்ட்ல இருக்கு. ஓகே இது எல்லாத்துக்கும் அந்த யங்ஸ்டர் பையனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அப்பனா எவனோ ஒருத்தங்க தான் இவங்களுக்கு பின்னாடி இருந்து இது எல்லாத்துக்கும் காரணமா ஹெல்ப் பண்ணி இருக்கான். அதுக்கப்புறம் அவனும் அங்க இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு முக்கியமான அந்த கரன்சி நோட்டை மட்டும் எடுக்கிறதுக்காக லாக்கர் ஓபன் பண்ண அந்த டைமிங் முடிஞ்சு அலாரம் அடிக்குது. என்னடா இது டபுள் டிராப்பா? ஷாக் ஆயிட்டு அந்த இடத்துல இருந்து அவன் கிளம்ப இன்னொரு பக்கம் இந்த இடத்துல இல்லாம மெட்சுமியும் ஒவ்வொரு ரூமா போய் தராங்க. அப்ப அதுல ஒரு ரூம் அவங்களும் ஸ்கேன் பண்ண இந்த இடத்துல இல்ல. மெட்சுமியோட ரூம் தான் அது. மெட்சுமி என்ன உனக்கு எத்தனை ஹாபியா? ஆமாமா டைம் கிடைக்கும் போதெல்லாம் இதெல்லாம் பண்ணி கிடப்பேன். அவ பெயிண்டிங் ஒன்று அவனும் பாக்கு அதுல பாக்க நம்ம பிக் ப்ரோவும் வித்தியாசமா அவங்க வாங்கி வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த ஷீட் வந்து கேட்க அவங்க பார்த்தா யோகா மாதிரி படிக்கிறாங்க. நான் கேம் விளையாடுற சரி சாவத்தி போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிறீங்க. சரி டென்ஷன் ஆகாதீங்க, இங்க கெக்கோ வந்துருங்க அவ்வளவு வரல. அதுக்கப்புறம் அடுத்ததான் ஃபுட்டப்பா இருக்கிற இடத்துக்கு போக அவங்க பார்த்தா நல்லா தூங்கின்னு இருக்காங்க. சிஸ்டர் ஃபுட்டப்பா அமைதியா நல்லா தூங்கின்னு இருக்காங்க. கண்டிப்பா இந்த இடத்துக்கு கெக்கோ வந்து தருமடி விந்திருக்கும், அவன் மாட்டி இருப்பான். அதனால இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நனோயோட இடத்துக்கு கூட அங்க பார்த்தா அவன் இல்ல அவளை இங்க வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து அவன் செத்துருவான்னு. அப்ப பார்த்தா அவன் கெமிக்கல்லாம் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் கோலி எடுத்துக்கிட்டு ஒரு ரூபா கவிக்கும் துடுத்து பார்த்தா ஃபுல்லா கோல்டு இருக்கு. என்னது இது இவனுக்கு என்ன இப்படி ஒரு ரூமா? அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே பெரிய ஆர்மி டேங்கர் வச்சிருக்காங்க. வாவ் சூப்பரா இருக்குது. அவன் இங்கே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தேடிப்பாங்க. அவன் எந்த இடத்துல இல்ல, கண்டிப்பா இங்க இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பிக் ப்ரோ கியோச்சிரோட இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. அது ரூம்ல ஃபுல்லா நம்ம மிட்சுமியோட போட்டோஸ் தான் இருக்குது. அவன் அந்த அளவுக்கு மிட்சுமியோட பைத்தியமா இருக்கான்றது இதுல இருந்து தெரியுது. ஹீரோவோ மிட்சுமி சந்தேகமே இல்லை, உங்க அண்ணன்காரன்னு பார்த்த உடனே நான் தெரிஞ்சுக்கினேன் அவன் ஒரு பைத்தியமா இருப்பான் போல உன் மேல அப்படின்ற மாதிரி அவன் மொழிக. சரி வாடகை வந்து கிளம்ப. அப்ப உள்ளுக்குள்ள ஒரே ஒரு போட்டோ மட்டும் சிரிக்குது. அப்ப அது கெக்கவா தான் இருக்கணும். அதுக்கப்புறம் ஹீரோவோ மிட்சுமி இந்த இடத்துல அவன் காணம்பா இங்க இருந்து தப்பிச்சு போட்டுருப்பாங்களோ? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா இந்த ஹைபர்னேஷன்ல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. அப்பனா உள்ளுக்குள்ள எங்கேயும் ஒண்ணுமே இருக்கணும். அவன் நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு போட்டு போவது கேட்க ஹீரோவோ ஒண்ணு இல்ல சிஸ்டர் இந்த இடத்துல கெக்கோ தான் தேடிங்கிறோம். சீனோ எதுக்கு அவங்க கூட ஓடி பிச்சுன்னு ஒளிஞ்சுன்னு விளையாண்டு இருக்கீங்க? சிஸ்டர் போட்டோப்பா உங்களுக்கு அவன் எங்க இருப்பான்னு தெரியுமா? இல்ல அங்க யாருக்குமே தெரியாது. அவன் எந்த நேரத்துல எங்க இருப்பான் எப்படி ஒளிஞ்சிருப்பான்னு யாருக்கும் தெரியாதுப்பா. அப்ப அந்த டைம் பின்னாடியே ஒரு சவுண்ட் கேட்க அந்த இடத்துல பார்த்தா போட்டோல ஒளிஞ்சிருக்கா. இதை பார்த்துட்டு இங்கதான் இருக்கா கத்த ஃபைனலி என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் தோத்தின்னு போக அவன் தோத்தின்னு போக அடுத்த நிமிஷமே மிட்சுமி பொறுமையா பின்னாடி வராங்க. அந்த டைம் எந்த இடத்துல கெக்கோவும் என்னமோ பண்ண இதனால அசனவோ கத்துறான். அசனோ என்னாச்சு அப்படின்னு இவனை வந்து பார்த்தா ஹீரோப்பா கீழே விழுந்திருக்கான். அந்த டைம் அவங்களும் நல்லா தானே இருக்கா. கெக்கோ எங்க போயிட்டான்? எனக்கு தெரிஞ்சு அவன் என்னை தள்ளி விட்டுட்டு இந்த இடத்துல இருந்து இந்த ஹோல் வழியா போயிட்டு இருப்பான். அடைச்சா இது சீக்ரெட் பேசேஜ் வேயாச்சு, இதுல மேன்ஷனோட ப்ளூ பிரிண்ட் அடங்கி இருக்குது, இதை வச்சுதான் அவன் போயிட்டு இருப்பான். கண்டிப்பா உலக சும்மா விட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு மிட்சுமி கத்து பரவாயில்ல மிட்சுமி நீ நல்லாவே ட்ரை பண்ண. அது ஒரு மிட்சுமியோ ஹைபர்னேஷனை டிசேபிள் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் எல்லா லாக்கும் எல்லாமே அடங்கிடுது. அப்ப இதை கேட்ட பக்கத்துல இந்த நம்ம ஹீரோவை கொஞ்சம் சிரிக்கிறான். அதுக்கப்புறம் அவனு திரும்பி அந்த ரூமுக்கு வந்துட்டு சரி மிட்சுமி வா இந்த இடத்துல இந்த பேப்பர் ஒர்க்க இருக்குது
என்னன்னு தேடிட்டு கிளம்புவோம். அவெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டான். இப்பயே எப்படி எகுறான் பாத்தியா? சரி சரி ரொம்ப நன்றி கெங்கோ அப்படி சொல்லிட்டு அவங்க கையில லாக்கர் போட, என்ன பேசுற மிட்சுமி? நான் ஒண்ணு கெங்கோ கிடையாது, நான் தான் அசனம். இல்ல 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 கண்டிப்பா எனக்கு தெரியும். கண்டிப்பா இந்த ஹைபர்னேஷன் ஆன்ல இருக்கும்போது இந்த மேன்ஷனை விட்டு யாராலையும் தப்பிக்கிறதுக்கான பாதிப்பில்லை கிடையாது. அது வகையில நான் உன்னை துரத்தின்னு வரதுக்குள்ள எனக்கு முன்னாடி போன அசனவை நீ அந்த இடத்துல அடிச்சு போட்டுட்டு அவனை அந்த குழியில தள்ளி விட்டுட்டு நீ அவன மாதிரி உருமாறி என்கிட்ட பழகின. அதுக்கப்புறம் என் கையாலேயே அந்த ஹைபர்னேஷனை டிசேபிள் பண்ண வச்ச. இதுல இருந்து எனக்கு தெரியலையா நீதான்றது? அது மட்டும் இல்லாம இன்னொரு ரீசனும் இருக்குது. நான் முறையா இந்த டோரை திறக்கும் போது அசனவால திறக்க முடியாது. காரணம் அவன்கிட்ட பாஸ் கிடையாது. ஆனா என்கிட்ட இந்த டோரை ஓபன் பண்றதுக்கான பாஸ் இருக்கிறதுனால நான் ஓபன் பண்ண வச்சு அவன் திறந்தான். ஆனா இப்போ வரும்போது நீ எதனா அதை திறந்த, அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். கூடவே என்னோட ஹஸ்பண்ட் யாருன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட அவனுக்கு அவங்களோட பழைய நினைவுல இவங்களோட அம்மாவை தான் ஞாபகப்படுத்தி பாக்குறான். கெங்கோ நீ தான் பெரிய பையன், அதனால உன்னோட தங்கச்சியான மிட்சுமியை உன் கையில நான் ஒப்படைக்கிறேன். அவளை நல்லபடியா நீ பாத்துக்கணும். சரி மிட்சுமி நீ ஜெயிச்சிட்ட, நான் தோத்துட்டேன். அத்தனும் கொஞ்சம் ஹெல்ப் பண்றா, அந்த அட்டாச்மெண்ட்டை தேடி கண்டுபிடிச்சு வச்சலாம். அது மட்டும் இல்லாம முன்னாடி விளையாடுறதுக்காக என்ன மன்னிச்சிடறா. பரவாயில்ல பரவாயில்ல, அது அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. நீங்க என் கூட ஃபன்னா இருந்தீங்களா, அதுவே எனக்கு போதும். உண்மையா சொல்ல மாட்டா மிட்சுமி இதை நல்லா என்ஜாய் பண்ணாங்க தெரியுமா? அப்ப அவனும் இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு சரி ஆசனம் இதுக்கப்புறம் நமக்குள்ள எதுக்கு ஃபார்மாலிட்டிலாம், அதனால என்கிட்ட நல்லபடியா நல்லா பேசு ஓகேவா? ஓகே பட் ஆனா ஏன் இதை இப்படி பேசுறீங்க? ஏன்னா நான் உன்னை விட பெரிய பையன். அப்புறமா இவனுக்கு ரெண்டு பேரும் ஹாப்பியா பேசுறது நம்ம மிட்சுமி ஒரு பக்கம் வெளியில நின்னு இதெல்லாம் கேட்டுட்டு ஹாப்பியா இந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இங்க பிக் ப்ரோவான கோச்சரோ யாரா இந்த காரியத்தை கேட்டுக்கு தெரியாம பண்ணுது, இது நான் ஒத்துக்க மாட்டேன். அங்க பார்த்தா அவன் மூஞ்செல்லாம் கிரிக்க வச்சுக்குது. இதனாலதான் தலைவர் வெக்ஸ் ஆயிட்டு இருக்கான். அவனோட வேதனையில பழம் இருக்க அந்த டைம் கோலியத்து வந்து கதவு காலால எட்டி வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அவன் மிட்சுமின்னு கத்த. அதுக்கப்புறம் இவங்களும் லஞ்ச் சாப்பிட்டு இருக்க அந்த டைம் ஹீரோவும் கடிக்கிறத பாக்குறான். என்னாச்சு ஒண்ணுமோ செஞ்சோ வரவே இல்ல. மிட்சுமியும் என்னடாச்சு? இல்ல இல்லப்பா சரி இதுல என்ன மாதிரியான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்திருக்கேன், இல்ல சில சைனைடு ஸ்பைசஸ் தான் சேர்த்திருக்கேன். இது அது சைனைடா லைக் இந்த விஷம் மாதிரியானதுதான். அது அவனுக்கு கேட்டு ஆச்சரியப்பட்டுட்டு அதுக்கப்புறம் போன் வருது. 20 கேட்டுட்டு இரு நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போன் அட்டன் பண்ண. அதுல பார்த்தா ஹலோ செந்துவா எனக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு செந்துவா கத்துறான். நீ நல்லா தானே இருக்கீங்க, என்னாச்சு? ஒரு நிமிஷம் வீடியோ கால் ஆட் பண்றேன். அவன் பார்த்தா அவன் கதர்ல இருக்கா மிச்சது. சரி சரி டைம் வேஸ்ட் பண்ணாம என்னாச்சு என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. உங்களுக்கு கன் எதனா பத்தலையா, வேற எதனா வேணுமா? இல்லவா ஆல்ரெடி நிறைய பேர் அதை பயன்படுத்துறேன், கிட்டத்தட்ட 6 இல்ல 17 அப்படின்னு அவன் கவுண்ட் பண்ணிருக்கேன். என்னடா கவுண்ட் பண்ணிக்கிறாரு எத்தனை பேர் போட்டுதல்னு சொல்லிட்டு. அப்புறம் உங்ககிட்ட எந்த வெப்பன்ஸும் இல்லையா? ஆமா ஒரு வெப்பன் கூட கிடையாது. இதை கேட்ட மிச்சமியும் சரி அப்ப நான் இப்ப சர்வே பண்ற ஒரு ஆளை தான் அந்த இடத்துக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ண அனுப்பணும், அதனால அப்படின்னு ஹீரோவை 2 பேரும் பாக்குறாங்க. என்னாச்சு? அதுக்கப்புறம் அந்த இடத்துல நம்ம ஹீரோ அமைச்சுக்கிறாங்க. ஹீரோவும் அவனுக்கு தேவையான விஷயங்களை ஒரு பை மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோவும் போக அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே மிட்சுமியும் ப்ளூடூத் கனெக்டர் மூலியமா சொல்லியிருக்காங்க. அந்த டைம் ஹீரோவும் ஒளிஞ்சு நின்று எந்த பக்கம் போறதுன்னு பாத்துருக்கான். அந்த டைம் பின்னாடி ஒருத்தன் கண்ணு எடுத்து வந்துட்டு டேய் யாரா நீ குழந்தை பையா, நீ எதுக்காக இந்த இடத்துல என்ன பண்ற? அப்பதான் நம்ம ஜென்ஸும் சொல்லி கொடுத்து அந்த விஷயங்கள் ஞாபகம் வருது. அந்த டைம்ல உனக்கு பின்னாடி யாராச்சும் ஒருத்தர் கண்ணை வச்சு மிரட்டினாங்கன்னா அப்ப உன்னோட உண்மையான எபிலிட்டியை பயன்படுத்தி அவங்கள தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட அப்படியே அவன் இந்த இடத்துல பண்றான். அப்ப அவனு அடிச்சு போட அந்த டைம் அசனம் நல்லா தானடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மிட்டுமே கேட்க இந்த இடத்துல எவனும் இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப் வருது. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒவ்வொருத்தரையும் அடிச்சு போட அதுக்கப்புறம் கடைசியா ஒருத்தனும் கன் எடுத்து வந்து அட்டாக் பண்ணுவாரு. அந்த டைம் ஹீரோ போய் யோசிக்கிறான். அப்ப இன்னைக்கு காலையிலேயே நம்ம ஜென்ஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த கொடுத்துருப்பாங்க. அது வேற ஒண்ணும் கிடையாது, யோசோகுரா ஃபேமிலியோட ஒரு முக்கியமான பிஸ்டலை தான் கொடுத்துருப்பாங்க. அதை அவன் பயன்படுத்தணும்னு சொல்லியிருப்பான் எமர்ஜென்சி டைம்ல மட்டும். அதான் அவன் இப்ப நான் வச்சுன்னு பயன்படுத்த இவனையும் அடிச்சு போட்டுறான். அதுக்கப்புறம் இதுக்கு தான் அவன் அழுது உக்காச்சிட்டு இவனோட வட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாவே. அதுக்கப்புறம் அவனும் அங்க இருந்து கிளம்ப போக இன்னும் நிறைய ஆளுங்க வந்துடுறாங்க. அந்த டைம் ஜென்ஸோவும் நீ எனக்கு முன்னாடி ஏறா அப்படின்னு சொல்ல இவன் முன்னாடி போயிட்டு ஒவ்வொருத்தரையும் போட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயினே இருக்கானுங்க. பிளாஸ் கிரானேட் போட்டு அதை ஷூட் பண்ணி அடிச்சுட்டு போறானுங்க. ஆனா பட் யாரையும் கொல்லல, அவங்களோட கன்ஸை மட்டும் தான் கையால சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோவும் வந்து இருக்கும்போது பின்னாடி இருந்து ஸ்னைப்பர் வச்சு ஒருத்தன் அட்டாக் பண்ண காலில் 10 ரத்தம் வந்து நிற்குது. அப்ப அவனும் இன்னொரு இன்ச்சு எடுத்துன்னு வச்ச அந்த பையனோட தலையில புல்லட் இறங்கிடும். அந்த டைம் இவனும் கண்ணை கீழே போட இப்ப என்னோட வேலை ஈஸியா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல அந்த டைம் ஹீரோ யோசிச்சு பாக்குறான். கண்டிப்பா என் அண்ணனை பார்த்த உடனே இதை வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு இதுலதான் அவரோட முக்கியமான வெப்பன்ஸ் அடங்கி இருக்குது, கண்டிப்பா இது அவர்கிட்ட குட்டினா அவர் புண்ணை ப்ரொடெக்ட் பண்ணுவாரு. இதை பொறுத்து ஹீரோவும் பிரதர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போறான். அப்ப பார்த்தா ஒரு ஃபோர்க்க தான் அவன் பார்த்துன்னு இருக்கான். இதுதான் சென்சோவோட மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ண அந்த ஸ்னைப்பரையும் தொலைச்சி அவனை டிஸ்ட்ராக்ட் ஆக அந்த டைம் இதை பயன்படுத்தி நம்ம ஜென்சோவும் அவனை போட்டு தள்ளிறான். அதுக்கப்புறம் நம்ம ஜென்சோவும் என்னை மன்னிச்சுடு அசனும், இது எல்லாம் என்னோட கேர்லெஸ் தான், நான் கொஞ்சம் கவனிக்காதனால உன்னை ஷூட் பண்ணிட்டான். இல்ல என்னோட தப்பு இருக்குது, நான் தான் கவனிக்காம விட்டேன். சரி விடு இதை மிச்சமி கேட்டா என்ன சொல்ல போறாளோ என்ன நடக்க போதோ தெரியல. அங்க போனா ஆனா அந்த இடத்துல நீங்க பிரமாதமா ஃபைட் பண்ணீங்க, நீ அதை மட்டும் திரும்பி நான் பார்த்தாரா எனக்கு தானே தெரியும் எவ்வளவு பீதியில இருந்தேன்னு. அதுக்கப்புறம் அவனை சிரிக்க நீ ஒண்ணுமே ஸ்ட்ராங் ஆகணும் அசனும், பட் ஆனா நீ கவலைப்படாத, இப்பயே முன்னுத்தி இருந்த விட இப்ப நல்லா முன்னேறிட்டேன், கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா இதுக்கப்புறம் ஸ்ட்ராங் ஆயினே இருக்க. அது மட்டும் இல்லாம உனக்கு எதனா ஒரு பிரச்சனைனா கவலைப்படாத, உனக்காக இந்த பிக் ப்ரோ
ப்ரோ வருவேன். அதுக்கப்புறம் அவனுங்களும் ஹாப்பியா அந்த இடத்துல இருந்து கிளம்ப. அதுக்கப்புறம் இந்த சண்டை நடந்த இடத்துல இந்த ஸ்னைப்பர் வச்சு அட்டாக் பண்ணவனையும் ஒவ்வொருத்தன் அட்டாக் பண்றான். என்ன ஒருத்தனை கூட உங்களால தடுக்க முடியல. அவனையும் மூஞ்சில வச்சு துப்பிட்டு எதையும் என்னால சொல்ல முடியாதுடா, முடிஞ்சா நீயே கண்டுபிடிச்சிருக்கோ. அவனுங்க என்னாலே தடுக்க முடியலனா உன்னால மட்டும் என்ன புடுங்க முடியும். இதை கேட்ட அவனு ஒரு அடிதான் சத்தியால. அதுக்கப்புறம் அவனும் அடுத்த ஷெட்யூல் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோவை காமிக்க அதுல பார்த்தாலும் ஹீரோ இருக்குது. அதோட இந்த இதுல இந்த எபிசோட முடியாங்க. சரிங்க, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட உண்மையிலே வேலை வந்திருக்கும். கடைசியா பத்தியில ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ஒரு நம்ம ஹீரோ அவன் டார்கெட் பண்றான். உண்மையிலேயே என்ன பொறுத்தவரைக்கும் இந்த எபிசோட் ஃபன்னா தான் இருக்கும். இந்த அனிமேவே என்ன பொறுத்தவரைக்கும் போர் அடிக்காது கைஸ். நான் கேரண்டி. ஏன்னா ஒவ்வொரு எபிசோடும் நல்லா தான் போகும். என்னோட பெஸ்ட் கொடுத்து தான் பண்ணிக்கிறேன். முடிஞ்சாலும் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் கொஞ்சம் போதும். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோமா.